சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போதும், இங்க பாரு அழகு, போய் நல்லா தொடச்சுக்கோ, சரியா? போ. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வா. ஒரு வழியா அழகுக்கு இன்னைக்கு தண்ணி ஊத்தியாச்சு, நிம்மதியா இருக்க. ஆமாத்த. அம்மா, என்னப்பா? இங்க வருமா? அம்மா போயிருச்சுமா? ஆமாண்டா, நிஜமாவே எல்லாமே உதிர்ந்துருச்சு. ஐயோ, எல்லாமே நல்ல மாறி இருக்குடா. சந்தோஷமா இருக்கு. அண்ணி, தண்ணிக்கே ஆத்தா மனசு குளிர்ந்து போய் முத்தெல்லாம் உதிர்ந்து அந்த ஆத்தா உடம்புல இருந்து இறங்கிட்டா அண்ணி. ஆமா, நல்ல விதமா சரியாயிடுச்சு. அக்கா, அழகு சீக்கிரமா குணமானா பூச்சிட்டை எடுத்து பூக்கொழியில இறங்குறதா வேண்டியிருக்கோம்ல, அதான் இவ்ளோ சீக்கிரமா இறங்கிருச்சு. அதுவும் சரிதான், எடுத்துடலாம். வேண்டுதல நிறைவேற்றமா? வேண்டுதல எப்ப நிறைவேற்றணும்னு சொல்லுமா, நான் பூச்சட்டி எடுத்து பூக்குழியில இறங்கிடுறேன். டே அழகு, இப்பதானே உடம்பு சரியா இருக்கு, கொஞ்ச நாள் பொறுமையா இரு, ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம், சரியா? சரிம்மா. இங்க பாரு, சரியாயிடுச்சுங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இருக்க கூடாது. பார்த்து நல்ல கவனமா நடந்துக்கணும், சரியா? ரெஸ்ட் எடுப்பா. சரி பெரியம்மா. சரியா போயிடுச்சுல? சரி. ஈசு, ஒரு நிமிஷம். என்ன சின்னையா? உண்மையை சொல்லு, நீ கோயிலுக்கு தான் போனியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனியா? சொல்லி ஈசு. கோயிலுக்கு தான் போனேன் சின்னையா. இப்ப ஏன் கொன்னு இழுக்கிற? ஏன் தெரியுமா? நீ பொய் சொல்ற. ஏன் ஈசு, நான் தான் உன்னை வேலைக்கு போக வேணான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமும் ஏன் என்கிட்ட பொய் சொல்லிட்டு போன? சின்னையா, சாரி சின்னையா. நாங்க டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப நாளா பெண் குழந்தைங்களை கடத்தின கும்பல தேடிட்டு இருந்தோம். அவங்க இருக்கிற இடத்த பத்தி தகவல் தெரிஞ்சது. நான் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க சின்னையா, பூ மாதிரி. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் போயிட்டேன். சரி, அந்த குழந்தைங்க எல்லாரையும் காப்பாத்திட்டியா? காப்பாத்திட்டேன் சின்னையா. சந்தோஷம், நல்ல விஷயம் பண்ணிருக்க. நீ இங்க பாரு, நீ தாராளமா நீ வேலைக்கு போலாம். என்கிட்ட நீ எந்த பொய்யும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஈசு, நான் நெசமாதான் சொல்றேன், சரியா? இனிமேல நீ சந்தோஷமா வேலைக்கு போலாம். ஈசு, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கொண்டு வரியா? ஐயோ இருங்க சின்னையா, நான் இளநியே கொண்டு வரேன். ஈசு, உனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் நடிக்க தெரியுமா என்ன? எனக்கும் நடிக்க தெரியும். நான் இப்படி நடிச்சாதான் நீ என் கூட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஒத்துக்குருவ. நமக்கு ஒரு குழந்தை உருவாகட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு.